So, good morning, one and all. I am Dr. Shobna. I have completed my MBBS and MD Medicine also. I am very happy and honored to be here as a part of Acharya family. I especially convey my thankfulness to Arvindan sir and Principal Gayatri ma'am for inviting me as the chief guest. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ இதே மாதிரி ஆனுவல் டேல கவுன் எல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சைட்டேஷன் டே நம்ம மெயினாக எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த சின்ன பசங்களோட எஃபர்ட்ஸ் அதை நம்ம அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அவங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச மேக்ஸிமம் என்கரேஜ்மெண்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் மெயினாக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதாவது கிட்ஸுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் மேட்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் சக்சீட் ஆக போகிறீங்க. பேரண்ட்ஸ்க்கு மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி ஏன்னா இவங்கெல்லாம் குட்டி பசங்க, இப்போ நம்ம சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. ஸோ மெயினாக பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட கிட்டு என்னைக்காக இருந்தாலும் தட் கிட் இஸ் ஸ்பெஷல் டு யூ, யூனிக் டு யூ. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர் கிட் வித் எனி ஒன் எல்ஸ். அந்த கிட்டு அது அவங்களுடைய எஃபர்ட்ஸோ இல்லை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸோ நம்ம அதை தான் பாராட்டணுமே தவிர்த்து இவன் இவ்வளோ நல்லா பண்ணிட்டான் நீ அவனை மாதிரி பண்ணு, அந்த பாப்பா இப்படி பண்ணுது அப்படின்ட்டு அந்த கிட்டுக்கு கம்பேரே பண்ணாதீங்க. அந்த பாப்பா போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், என்ன இருந்தாலும் அந்த கிட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் ஹீரோ ஹீரோயின். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பார்த்து பண்ண போகிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம யாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பசங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஓ அப்பா டெய்லி காலையில் ஜாகிங் போகிறாரு, அப்போ நம்மளும் கூட போகணும். காலைல எழுந்த உடனே மொபைல் பார்க்கக்கூடாது, பார்த்தா அம்மா திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதை பார்த்து உங்கள் கிட்ஸ் பண்ணுவாங்க. தேர்ட் திங், சாப்பாடு ஊட்டுறப்ப மதர்ஸ் யாரும் ஃபோன் கொடுத்து சாப்பாடு ஊட்டாதீங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, கேரட் பொரியல் உள்ளே போதா, சிக்கன் போதா, எது போகுதுன்னே தெரியாது. ஃபோன் பாட்டு போயிட்டுருக்கோம், அதில் மோட்டு பொட்டில் பாட்டு போய்கிட்டு இருக்கோம், சாப்பாடு பாட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படிங்கிறதே பசங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பசங்களுக்கு வளங்க. ஃபேமிலி அந்த ஒரு நம்ம கொடுக்குற அந்த ஒரு என்வாயர்மெண்ட் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும். நான் எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி இருந்தேன், இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த சைல்டோட இன்னசென்ஸுங்கிறது இந்த பீரியடில் மட்டும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் ஒன்ஸ் அவங்க 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகிட்டாலும் நம்ம நினச்சாலும் இந்த இன்னசென்ட் பீரியட் நமக்கு வந்து வரப்போகிறது இல்லை. ஸோ அந்த அவங்களோட இன்னசென்ஸை செரிஷ் பண்ணி அதில் வர அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ஹாப்பியாக எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி வின்னர்ஸ் அண்ட் மை வெரி பெஸ்ட் அப்ரிசியேஷன் டு ஆல் தி ஒன்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட். தேங்க்யூ வெரி மச்.